குரூப் 1 அண்ட் குரூப் 2 அப்படின்றது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸில் நமக்கு வந்து சயின்ஸ் டெக்ல இருக்கிற டாபிக்ஸும் குரூப் 2 மெயின்ஸில் சயின்ஸ் டெக் டாபிக்ஸும் நிறைய டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இது நம்ம ரெண்டும் சேர்த்து டீகோடிங் வந்து ஒன்றா போட முடியாது, தனித்தனியாக தான். ஸோ அந்த டீகோடிங் அப்படின்றது நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் தேவைப்பட்ட அந்த டீகோடிங் வந்து உங்களுக்கு சொல்ற மாதிரி பார்த்துக்கலாம். மற்றபடி டீகோடிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம தான் கிளாஸ்ல உங்களுக்கு பைலிங்குலா பிடிஎஃபாக கொடுத்துருப்போம், அந்த புக்காகவும் கொடுத்துருப்போம். ஸோ அதனால அதை வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து வச்சுக்க போறீங்க. அந்த டீகோடிங் அப்படின்றது உங்களுக்கு போட்டுருவாங்க குரூப்ல, நாளைக்கு ரெடி பண்ணி போட்டுருவாங்க. பட் நம்ம இப்போ பிவைக்யூ அப்படின்றது வந்து நம்ம குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸ் ஓரியன்டா, குரூப் 1 வந்து நம்ம ஓரியன்டா நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தேவைப்பட்டா குரூப் 2ல பார்க்கலாம். மற்றபடி நம்ம இதில் பார்க்கறது அப்படின்றதே வந்து பிவைக்யூ அப்படின்றது என்னென்ன இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அகைன் திருப்பி நம்ம குரூப் 2 ஓரியன்டா பார்க்கறது அப்படின்றது வந்து போஸ்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 28க்கு அப்புறமா நம்ம திருப்பியும் வந்து இதே மாதிரி ஒரு செஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம குரூப் 2 ஓரியன்டா போவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சயின்ஸ் டெக் வந்து டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குரூப் 1 பேஸ் பண்ணி, குரூப் 1 சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி கேட்டது அண்ட் யூபிஎஸ்சி கேட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்டு. ஸோ அதுதான் நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். ஸோ அப்போ குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம திருப்பியும் அகைன் இதே பிவைக்யூ தான், அதை அந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சு போடுறது அப்படின்றது செப்டம்பர் 28க்கு அப்புறமா டெஃபினட்டா நம்ம வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் நம்ம இன்னைக்கு கொண்டு போறோம். ஸோ அதனால டீகோடிங் அப்படின்றது தனித்தனியாக தான் வரப்போகுது, குரூப் 1 தனியாகவும் குரூப் 2 தனியாகவும் வந்து. ஸோ டோட்டலா வந்து இப்போ நமக்கு ஒரு 60 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா அரௌண்ட் வந்து 59 டாபிக்ஸ் வருது. இந்த 59 டாபிக்ஸ்ல ஒரு 10 to 15 டாபிக்ஸ் தான் வந்து சிமிலரா இருக்கு வந்து குரூப் 1 குரூப் 2ல வந்து. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 40 to 45 டாபிக்ஸ் வந்து குரூப் 1ல வேறையா இருக்கு, குரூப் 2ல வேறையா இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது பிவைக்யூ அப்படின்றது பேஸ்ட் ஆன் குரூப் 1 டாபிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி வந்து நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்டு. அப்போ குரூப் 2க்கான வந்து அந்த டாபிக் பேஸ் பண்ணி பிவைக்யூ எப்போ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து செப்டம்பர் 28க்கு அப்புறம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆனால் டீகோடிங் அப்படின்றது குரூப் 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம இப்பவே வந்து நாளைக்கே உங்களுக்கு போட்டுருவாங்க, குரூப் 2க்கும் போட்டுருவாங்க, குரூப் 1க்கும் போட்டுருவாங்க ஃப்ரெண்டு. ஓகேவா? ஸோ அப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா பிளான். அடுத்து நம்ம இப்போ கொஸ்டின் டிஸ்கஷன் போயிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன், மெசேஜ்ல எதுவும் போடல. ஓகே, நோ டவுட் நினைக்கிறேன். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரோல் அச்சீவ்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் தேர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சிலபஸ் வந்து ஆரம்பிக்கக்கூடிய இடமா இருக்கு வந்து. ஸோ இதுல நம்ம ரோல் அச்சீவ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் இம்பாக்ட் சயின்ஸ் டெக்னாலஜி இன் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, 5 மார்க்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கீவேர்ட்ஸ் இருக்கு. இதுல நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்றது ஈஸியாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க படிச்சாவே அங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி தான் நமக்கு கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க பார்த்தாவே அங்க முடிவு பண்ணிடலாம் வந்து. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு டெக்னாலஜினா அந்த டெக்னாலஜினா என்ன ஃபர்ஸ்ட் அதை பத்தின ஒரு புரிதல் வந்து, அப்புறம் அதை எங்க யூஸ் பண்ணும் அவ்வளோ. ஸோ அப்போ நமக்கான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேள்வி தான் வந்து. ஸோ அந்த டெக்னாலஜி பற்றி கேட்கும்போது வந்து அது என்ன வந்து, அப்போ அந்த டெக்னாலஜினா என்ன அப்படின்றது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல, யூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, அட்வான்டேஜஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சம் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் தே ஹேவ் டிராபேக்ஸ் ஆல்சோ, அதான் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்ப்போம் வந்து. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய தீமைகளும் நம்ம வந்து சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தீமைகளும் இருக்க தான் செய்யும். ஸோ அது என்ன, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்ற மாதிரி. சில டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம்னா எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும், அது யூஸ் ஆகாத ஃபீல்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நானோ டெக்னாலஜி. அப்போ நானோ டெக்னாலஜி பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சிலபஸ்ல வந்து அந்த நானோ டெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், இப்போ அக்ரிகல்ச்சர்ல எப்படி யூஸ் பண்றோம், இண்டஸ்ட்ரியில எப்படி யூஸ் பண்றோம், ஸ்பேஸ்ல எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற பேசிஸ்ல வந்து, அதே மாதிரி ஹெல்த் செக்டார்ல எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிலபஸ்ல ஹெல்த் செக்டார் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, நானோ டெக்னாலஜி பேஸ் பண்ணி வந்து. ஸோ அப்போ அது ஓரியன்டா அந்த டெக்னாலஜி வந்து நம்ம எப்படி வந்து யூசர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் கதையும் நம்ம எழுதுவோம் வந்து. அதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க, அதை டைரக்டாகவும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வர்றதுக்குலாம் வேலையே கிடையாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அதுவே ஆன்சரா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி யூபிஎஸ்சி கொஸ்டின்
மிஷின் கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண வாஷிங் மிஷின் பார்த்துருப்பாங்க எல்லாருமே. ஸோ வாஷிங் மிஷின் வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம் ரொட்டேட் ஆகும்போது வந்து அதுக்குள்ள இருக்கிற துணியும் டிட்டர்ஜென்ட் லிக்விட் நம்ம போர் பண்ணியிருப்போம், ப்ளஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகி அது வந்து மிக்ஸ் பண்ணோம் வந்து. அப்புறம் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தேர்ட்டோட வந்து அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம தண்ணி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிடும் வந்து. இதுதான் வந்து. ஆனால் யூபிஎஸ்சி எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸா, இதுதான். ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்றீங்க, சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டு வந்து தள்ளும். அப்போ ட்ரம்ல இருக்க ஹோல் வழியா தண்ணி வந்து வெளியே போயிடும் வந்து. ஸோ அப்போ துணி நீங்க எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஓரத்தில் போயிட்டு ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதில் இருக்க ஈரம்லாம் வெளியே எடுத்துனா அதான் அந்த ஸ்பின் ஆகும்போது என்ன பண்ண ட்ரை பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட் ஆன்சர். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சொன்னல அந்த சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸை தவிர்த்து இது எல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆஃப் ஆஃப் த ஆன்சர் தான். ஸோ அப்போ நம்ம யூசேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நீங்க என்ன பார்த்தீங்களோ நீங்க என்ன கேள்விப்பட்டீங்களோ அதை வச்சு நீங்க எழுதுனா கூட ஒரு டீசென்டான ஒரு மார்க் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறோம். அதே வந்து சுத்தமா தெரியல, அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் அது எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸா இல்லை அது வைரஸோட நேமா இல்லைன்னா அது ஒரு மெடிசனா ட்ரக்கா எதுவுமே தெரியல அப்படின்னா தான் நமக்கு சிக்கல்ல போய் மாட்டிப்போம். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான மீனிங் வந்து அண்ட் அது எப்படி வந்து யூஸ் ஆகுது டே டு டே லைஃப்ல இல்லை எங்க யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி பிவைக்கில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாம் பார்த்துட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது திருப்பி வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2010ல ஒரு கொஸ்டின் ஃப்ரெண்ட் வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் அப்படியே அந்த கொஸ்டினை திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா 2020ல கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ 10 வருஷம் கழிச்சு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்ட கொஸ்டின் அப்படியே திருப்பி ரிப்பீட் ஆகுது வந்து. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அதே தான் வந்து. ஸோ இப்போ கிறிஸ்பர் அப்படின்ற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் எடிட்டிங்ல வந்து யூஸ் ஆகும். அது யூபிஎஸ்சியில் கேட்டாங்க அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் வருது. அப்போ யூபிஎஸ்சியில் என்ன டெக்னாலஜிலாம் கேட்குறாங்களோ அது எல்லாமே அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் நம்ம கொஸ்டினாக வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி பிவைக்கு நம்ம சேர்த்து பார்க்கறது வந்து நமக்கு அப்கமிங் எக்ஸாம்ல அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கொஸ்டினா வந்து உட்கார போகுது. அப்போ நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம மீனிங் வித் அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் யூசேஜஸ் சொல்லிட்டு படிக்க போறோம். இன்னொன்று என்ன பண்ண போறோம் அடிஷனலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல ரீசெண்டா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் அங்கே சேர்த்து நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து 3 ஏரியா இருக்க போகுது. ஒன்று சிலபஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறோம். செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணும். தேர்ட் என்ன அப்படின்னா வந்து பிவைக்யூ அப்படின்னு. இந்த 3 ஏரியா நம்ம கவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறாங்க, எவ்வளவு மார்க்ஸ் கேட்க போறாங்க அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து நமக்கு வந்து 100 மார்க்ஸ் இருக்க போகுது பார்க்கணும். அப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டா வந்து இருக்கு. நான் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டு, நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட், சரி நான் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டு, எனக்கு வந்து சயின்ஸ் வராது வந்து 10th அப்புறம் நான் சயின்ஸ் படிக்கல, இந்த கதையே கிடையாது. காரணம் என்னன்னா இங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் வந்து. இப்போ உதாரணத்துக்கு வாஷிங் மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லல, இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் எழுத போறீங்க. நீங்க வந்து என்ன பண்ண போறதுல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது காம்ப்ளிகேட்டடான விஷயத்தையும் நீங்க சிம்பிளா தான் எழுதி ஆகணும் வந்து. அப்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அப்ப ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் வந்து அவனுக்கு வந்து புரியுற மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை எப்படி சொல்லுவீங்களோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க எழுதினாவே போதும், இதுல நல்ல மார்க் வந்து வாங்கிடலாம் அப்படி பார்க்குறோம் வந்து. அப்ப பேப்பர் கரெக்ட் பண்ற ப்ரொஃபசர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோல போயிட்டு ராக்கெட் விடுற சயின்டிஸ்ட் கிடையாது. அதே மாதிரி பயோடெக்னாலஜி லேப்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வைரஸை ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்டும் கிடையாது. அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஜென்ரலா ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க, ரீட் பண்ற இது எல்லாமே ரிசர்ச் பேப்பர் அப்படின்றது எல்லாமே வந்து அது வேற லெவல்ல இருக்கும். இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் அவன் ஜென்ரலா வந்து என்ன எழுதுவான், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட நாலேஜ் இருக்கும். அதனால ரொம்ப பேசிக்கா நம்ம எழுதினாவே போதும். அண்ட் அதே மாதிரி டீசெண்டா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணாவே போதும். டெஃபினட்டா யூ வில் கெட் ஏ குட் மார்க்ஸ் வந்து. அதனால ரொம்ப நம்ம ரிசர்ச் பண்ற அளவுக்கும் இல்லைனா வந்து ரொம்ப ஹைலி சயின்டிஃபிக்கா தெரிஞ்சிருக்கணும், பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. சிம்பிளா நம்ம கிளாஸ்ல நம்ம கொடுக்குற நோட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து என்னது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து. அதுக்கு அடுத்து என்னன்னா பிவைக்யூ, அவ்வளவுதான். இருக்கவே இருக்கு கடவுள். என்ன கடவுள்? கூகுள் தான் நம்ம கடவுள் வந்து பாத்தீங்கன்னா. இப்ப நிறைய கடவுள் வந்திருக்காங்க, என்னது ஏஐ ரூபத்தில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டா இன்னும் அழகா வந்து சொல்ல போறாங்க வந்து. ஸோ அப்ப நம்ம பிவைக்யூல இருக்கிறது வந்து ஜஸ்ட் அது என்ன அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டீங்க அப்படின்னா போதும் வந்து. அழகா வந்து சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா 10 பாயிண்ட் கொடுன்னு சொன்னீங்கன்னாலும் கொடுக்கறது ரெடியா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூகுள்ல நீங்க ஏதாவது போட்டீங்க அப்படின்னா பண்ணோம்னா நிறைய வெப்சைட் காமிக்கும், உள்ள போய் தேடி நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுதுன்னா அதுவே அந்த வெப்சைட் குள்ள போயிட்டு தேடி அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வந்து கொடுக்குற அளவுக்கு இப்போ ஏஐ வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த மாதிரி பிவைக்யூக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்லு அப்படின்னா அழகாக சொல்லிடும் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து ஏஐ வந்து இப்போ டெவலப் ஆயிடுச்சு. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். நம்ம கிளாஸில் ஸ்டாட்டிக் போர்ஷன் எல்லாமே பார்த்துறோம், கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்த்துறோம். அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிவிக்யூ மட்டும் உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக நோட்ஸ் மேக்கிங் வந்து அல்லது ஹிண்ட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமான இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் வந்து கேட்டிருக்காங்க, எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கல்பாக்கத்தில் இருக்கு அடிமக்கிறது. ஸோ அப்போ அதை பற்றி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். 5 மார்க்ஸ்ல ஆர்டிக்கிட்டேன். சந்திராயன் 1 கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் வந்து, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க வந்து. அதே மாதிரி அம்பையர் டிசிஷன் ரிவ்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க கிரிக்கெட்ல, ஏன்னா அப்போ அந்த டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சியில் கொஸ்டின் வந்து கேட்டாங்க. இப்போ இது வந்து இரலவெண்டா இருக்கும், இப்போ கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. அது மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி எப்பவுமே இருக்கும். நியூக்ளியர் சயின்ஸ் இன் இந்தியா, நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் அண்ட் நிசார்கா ரோனா டெக்னாலஜி ஆஃப் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ பார்க்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, ஸோ அங்கே அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக டாட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் ஒன்றா சேர்ந்து இந்த கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. ஸோ அப்போ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிசீஸ் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா டயக்னோஸ் பண்ணுற மாதிரி, கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இது ரொம்ப மோர் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய யூனிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி ஒன் ஆஃப் த யூனிட். அதே மாதிரி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய சில டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும், சில டெக்னாலஜி வந்து ஓல்டாக இருக்கும், சில டெக்னாலஜி வந்து ப்ரெசன்ட் டேல இருக்கும் வந்து. ஸோ அப்போ ஓல்டாக இருக்கிறது வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது வந்து. ஸ்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ப்ளூடூத்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க வந்து. ஸோ அப்போ அது கேட்காம விட மாட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப முன்னாடி கண்டுபிடிச்சது அதெல்லாம் இப்போ கேட்பாங்களாம். பட் இப்போ ரிலவெண்ட்டாக இருக்குல்ல, இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ அதனால கேட்பாங்க. இப்போ ஏஎம்னா என்ன, எஃப்எம்னா என்ன, எங்கே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ அதனால டெக்னாலஜி வந்து கேட்பாங்க. இப்போ அதை விட அட்வான்ஸாக போயிருச்சுல அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு யோசிக்க கூடாது. ஸோ அப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது ஓல்டு டெக்னாலஜியாக இருந்தாலும் கேட்பாங்க. அது மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் இது வரப்போகுது அப்படின்னா ஸோ அதுவும் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ பீக்ல இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்ற பேசஸ்லையும் நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் இப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த எதுல வாங்கினாங்க, இப்போ பிசிக்ஸ்ல வாங்கினாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, அப்போ அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா வந்த ஃபீல்டா ஏற்கனவே இருக்கிற ஃபீல்ட்ல கண்டுபிடிச்சதா, அப்போ அந்த ஃபீல்டில் இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சாங்க அந்த பேசிஸ்லையும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ அதில் அட்வான்ஸாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஐயோ எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக அழகா அதுக்கு மீனிங் என்ன, அந்த அந்த வேர்ட்ஸ்க்கு அந்த டெர்மினாலஜிக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததுன்னா எழுத போறோம், இல்லை அட்வான்டேஜஸ் எழுதிட்டு நம்ம முடிச்சுக்க போறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை கொண்டு போகிறோம் இந்த டாபிக் வந்து. அதனால அழகா படிச்சிடலாம், 100 மார்க் இருக்கு, அதனால படிக்க போறோம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன் வந்து. அடுத்த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி மெட்டல்ஸ், அப்புறம் கால்வனைஸ்டு, அப்புறம் கிராஃபைட்டு, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அண்ட் லெட் பென்சில், கிராஃபின், ஃபுல்லரின் அண்ட் மைக்ரோ கிறிஸ்டலைன் கார்பன், acidity, basicity, electron affinity and stability of oxide, electron negativity அப்படி பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ டெக்னாலஜி ஓரியன்டாக போகிறதுனால என்ன பண்ணுறதுன்னா பியூர் கெமிஸ்ட்ரி அப்படின்றது விட்டுறாங்க, பியூர் பயாலஜி அப்படின்றதையும் விட்டுறாங்க வந்து. ஒன்லி என்ன அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால சிலது நம்ம பிவைக்யூல இருக்கிறதுனால அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னா இப்போ யூசேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் வந்து டே டு லைஃப்ல நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ ஸோ அந்த பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன இருக்கு, இப்போ எது வந்து டாக்ஸிக் பிளாஸ்டிக் சொல்றோம் வந்து, எந்த மெட்டல் வந்து நம்ம யூஸ் பண்றோம், ஏன் காப்பர் பாட்டம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் வந்து, அப்புறம் ஏன் கால்வனைஸ்டு நெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து தேவைப்படுது. அப்போ டே டு லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓரா இருக்கட்டும் மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த மெட்டல்ஸ் வந்து எங்க இருந்து வருது, எந்த ஊர்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சூப்பர் கண்டக்டரா எப்போ மாறுது வந்து, சாதாரணமா தகரமா இருக்கு, அது எப்போ சூப்பர் கண்டக்டர் மாறுது, அதை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க வந்து. ஸோ அப்போ சூப்பர் கண்டக்டர் எப்போ மாறுது அப்படின்னா அது வெரி க்ளோஸ் டு 0 கெல்வின் கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அதனுடைய நேச்சர் வந்து சூப்பர் கண்டக்டரா மாறுது. அப்போ நம்ம ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டாபிக்லோட பார்த்துருப்போம் வந்து. ஸோ அப்போ என்னன்னா அதாவது செமி கண்டக்டரா இருக்கிறத நம்ம வந்து கண்டக்டரா எப்போ மாத்துறோம் வந்து. ஸோ அப்போ அதில் வந்து டோப்பிங் பண்ணும்போது வந்து அது பெஸ்ட் கண்டக்டராக வந்து மாறுது அப்படி பார்க்குறோம். அப்போ வேலன்சி பாண்டுனா என்ன, கண்டக்ஷன் பாண்டுனா என்ன, ரெண்டுத்துக்குள்ள கேப் வந்து அந்த எனர்ஜி கேப் வந்து அதிகமாக இருந்தால் அது வந்து இன்சுலேட்டர். இதெல்லாம் நம்ம வந்து 11th 12th பிசிக்ஸ் புக்கில் வந்து இருக்கு, ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸ்லையும் படித்தோம். ரொம்ப சிம்பிள் தான் வந்து, கேப் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகாது. அப்போ கேப் வந்து கம்மியாக இருந்தால் எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது செமிகண்டக்டர் ஒன்று மேல ஒன்று ஓவர்லாப் ஆயிருச்சு அப்படின்னா, ஒன்று மேல ஒன்று டச் ஆயிருச்சு அப்படின்னா
அப்போ அந்த இடத்துல வந்து கண்டக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக தான் நம்ம படிக்க போகிறோம். முடிஞ்ச வரையும் நம்ம என்ன பண்ணால் ஏதாவது டயக்ராம் போட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் வந்து. ஸோ அப்போ தான் வந்து என்னன்னா நம்மளுடைய பேப்பர் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்றது ஃபுல்லாக வந்து சென்டென்ஸாக படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பிக்சர் பார்க்கும்போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வந்து. அது கொஞ்சம் நம்ம வந்து யூனிக்காக இனோவேட்டிவாக ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவார் மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு காம்ப்ளிகேட் பண்ணி புரியாத மாதிரி ஏதாவது போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கும் வந்து. ஸோ அதனால எதையுமே வந்து நம்ம எக்ஸாம் எல்லாம் போய் பண்ணக்கூடாது. முன்னாடியே போட்டு பார்த்துட்டு நான் வரைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் அவங்க கிட்ட காமிக்கும் போது நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னா வந்து ஏதோ பார்க்கறதுக்கு வந்து தவளை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் தவளையே வரையல அப்படின்னு அந்த மாதிரி தான் வந்து. ஸோ இப்போ ஒரு மேப்பை போட்டுட்டு இந்த மேப்பை பாருங்க பார்த்துட்டு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னா வந்து இது ஏதோ ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கு, இல்லை தமிழ்நாடு மேப்பை தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி என்னன்னு தெரியாம போற அளவுக்கு பண்ணிடக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கணும். சிலர்லாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா புறாலாம் வரைஞ்சி பேப்பர்லாம் போட்டிருக்கீங்க வந்து பார்க்கறதுக்கு அது புறா மாதிரி இல்லை வந்து. ஸோ ஏதோ ஒரு பேர்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதில் அது நம்ம ஏதாவது ஒரு டயக்ராம் போடுறோம் அப்படின்னும் போது அது கரெக்டாக இருந்தால் போடணும், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது சேம் டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் வந்து சில சால்ட் சொல்யூஷன் வந்து அதுக்கு அடுத்து ஆசிட் ஸ்ட்ரென்த், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்து. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு அந்த எவ்வளோ ஆக்சிஜன் வந்து எடுத்துக்குது வந்து. ஸோ அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது நம்ம சுவாசித்தல் சொல்லி பயாலஜிலையும் நமக்கு வரக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கும் வந்து. கார்பன் நைட்ரஜன் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹைட்ரோ கார்பன், அப்புறம் கார்போரண்டம், கிராஃபின், நைட்ரஜன் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னது ஐயோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கெமிஸ்ட்ரியே நான் படிச்சதுல எனக்கு புரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை பற்றி நம்ம எழுதும் போது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நடத்த போகிறேன். அதை அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு அது திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு எழுதுற மாதிரி இருக்கும். இங்கே மனப்பாடம் பண்ணுறதுக்கான வேலை அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. மெயின்ஸ் பொறுத்த வரையும் நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணுறது என்னன்னே தெரியாமல் எழுதி வைக்கிறது அதெல்லாம் பண்ணவே போகிறதில்ல. ஏன்னா கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் பண்ண போகிறோம் வந்து. ஸோ அப்போ இங்கே மகப் பண்ணி நம்ம வந்து எழுதுறது அதுக்கு வேலையே கிடையாது. அந்த மனப்பாடன்றது என்னன்னா அடுத்தடுத்து இந்த பாயிண்ட் வரும், முதல்ல புரியணும். புரிஞ்சதை நம்ம வந்து ரீகால் பண்றது ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா மெமரி பண்ற மாதிரி இருக்கும். ஃபாஸ்டா எழுதுறதுக்காக மெமரி பண்ணுவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராட் லேர்னிங் அப்படின்றது கிடையாது. கான்செப்ட்ஸ் லேர்னிங் தான். பட் இந்த கான்செப்ட்ஸ் லேர்னிங் அப்படின்றது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா வர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அப்போ அந்த மனப்பாடம் அப்படின்றது வந்து இங்க என்னன்னா நம்ம கான்செப்ட்ஸ் லேர்னிங்ல மனப்பாடம் வந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதே தான் கெமிஸ்ட்ரி தான் வந்து. இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரி இப்போ நைட்ரஜன் இருக்கு, கலர், டேஸ்ட், டென்சிட்டி, ரிலேட்டிவிட்டி, ஏர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க மேக்ஸிமம் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல போவாங்க. அப்படியே நம்ம கேட்டாலும் ஏற்கனவே கேட்டது தான் திருப்பி கேட்பாங்க, புதுசாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அந்த ஏரியா நம்ம வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ண போகிறோம். அடுத்து கெமிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மெட்டல்ஸ்ல மெட்டல்ஸ், அயான்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் நம்ம வந்து பியூர் கெமிஸ்ட்ரியா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட், இன்செக்டிசைட் அப்படின்றது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க ப்ரிலிம்ஸ்ல. அதே தான். ஆனால் இங்கே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுற மாதிரி இருக்கு. இப்போ பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், இல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால பாதிப்பு என்ன. இப்போ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றத வந்து நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால என்னென்ன பாதிப்பு, சாயில் என்னென்ன பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, வாட்டர் பாடிஸ் வந்து எப்படி பொல்யூட் ஆச்சு அப்படின்னு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். டிஸ்கஸ் வேரியஸ் மெத்தட் யூசிங் பெஸ்டிசைட்ஸ் வந்து. ஸோ என்னென்ன பெஸ்டிசைட்ஸ்லாம் இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து யூசிங் பெஸ்டிசைட்ஸ் வந்து என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். இப்போ பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படும் பல்வேறு முறைகளை விவரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மெத்தட் தான் கேட்கிறேன். நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டோம் என்ன ஆயிடும், மார்க்கே போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் பிரச்சனை இருக்கு. அப்போ அவங்க கேட்டது ஒன்று, நம்ம எழுதுனது ஒன்றா இருந்தது அப்படின்னும் போது என்ன ஆகுனா நம்ம மார்க் வராது அப்படிங்க. ஸோ அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் எழுதுறது அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நோட்ஸ் மேக்கிங்கும் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சரும் நம்ம எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அண்ட் பாலிமர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து ஸோ அதில் வந்து பைரோலைசிஸ் என்ன, பாலிமர்னா என்ன வந்து. ஸோ பைரோலைசிஸ் ஆஃப் பிளான்ட், பைரோலைசிஸ் பிளான்ட் ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க வந்து. அதுக்கு அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலிமர்ஸ் பேஸ்ட் ஆன் மாலிகுலர் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி வந்து. இது எல்லாமே வந்து பழைய கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து பிளாஸ்டிக்ஸ் பற்றி கேட்டிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அதே மாதிரி தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்னா என்ன, கண்டென்சேஷன் ஆஃப் பாலிமர் வந்து, வல்கனைசர் அண்ட் ரா ரப்பர் இந்த வாட் ஆர் கோ பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து. எல்லாம் சிம்பிளாக தான் அதனோட மீனிங் என்ன, ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய யூசேஜ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். அடுத்து கோரேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் எவரிடே இன் லைஃப் வந்து டீசாலினைசேஷன், டிடர்ஜென்ட்ஸ், ஆஸ்பெஸ்டாஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் வந்து கெவ்லர். ஸோ இப்போ
எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா sea water desalination method combating drinking water scarcity discuss அப்படின்னு சொல்லி 15 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், நம்ம யூசேஜ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது எவ்வளோ இருக்கு, இப்போ சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கிரவுண்ட் வாட்டர் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ ஃபியூச்சர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வாட்டர் ஸ்கார்சிட்டி வரும். ஸோ அப்போ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம sea வாட்டரை வந்து டீசலினைசேஷன் பண்ணி ஸோ அங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்னென்ன மெத்தட் வந்து இருக்குது, அது எப்படி கம்பேக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறோம். அப்போ டிடர்ஜென்ட்ஸ் ஆர் சுப்பீரியர் டு சோப்ஸ் இன் தர் கிளீனிங் ஆக்ஷன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு போகிறோம். ஸோ அப்போ அதில் என்ன மாலிகுலாஸ் இருக்குது, இதில் என்ன மாலிகுலாஸ் இருக்குது, எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, எப்படி வந்து ஹாட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம அதை வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அதுதான் அங்கே அடுத்து எனர்ஜி ரெனியூவல் அண்ட் நான் ரெனியூவல் செல்ஃப் சஃபிஷியன்சி ஆயில்ஸ் அண்ட் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து. ஸோ அப்போ சோலார் எனர்ஜி, ஃபியூல் செல்லு அண்ட் பயோஜெட் ஃபியூல் அண்ட் விண்ட் எனர்ஜி, பெட்ரோலியம், கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எது வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா வந்து கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்றது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அது பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி சோலார் எனர்ஜி அப்படின்றது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ எவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ சோலார் செல் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபோட்டோ வால்டிக் செல் அப்படின்றது லைட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அது சிமுலேட் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொண்டு போவாங்க. அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாகிரபிக்கலாகவும் என்விரான்மெண்டலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அப்போ ஜாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு போகும்போது லொகேஷன் பேஸ் பண்ணி கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து மேப் கூட போடுற மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம சயின்ஸ் டெக்னாலஜி பேப்பரில் கூட வந்து. ஸோ அதே மாதிரி வந்து என்விரான்மெண்டல் அப்படின்னு ஆஸ்பெக்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த எனர்ஜினால வந்து நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, பொல்யூஷனாக இருக்கலாம் வந்து, அதுக்கப்புறம் வேற என்னென்ன ஹியூமன் ஹெல்த் அசார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் ரிசர்ச், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன், நானோ மெட்டீரியல்ஸ் அப்படி பார்க்குறோம். இதில் நானோ மெடிசன் பற்றி கேட்டிருக்காங்க, ககன்யான் பற்றி கேட்டிருக்காங்க, நானோ டெக்னாலஜி, இந்தியாஸ் தேர்ட் மூன் மிஷன் வந்து நிலவு பயணம் தான், தேர்ட் மூன் மிஷன். மூன் மிஷன், ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப், அப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ரெடிமேட் ஆன்சர்ஸ் வச்சிருப்போம் ஃப்ரெண்டு. இப்போ ககன்யானா என்ன வந்து கடன்னு ஒரு 15 பாயிண்ட் மினிமம் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நானோ மருந்துகளின் சிறப்பு இயல்புகள் என்ன, நானோ மெடிசன் பற்றி கேட்டிருக்காங்க வந்து. அதுக்கப்புறம் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் நானோ டெக்னாலஜி ஹவ் இஸ் ஹெல்பிங் ஹெல்த் செக்டார், ஹெல்த் செக்டாரில் இது எப்படி ஹெல்ப் பண்ணும் போது, அப்போ ட்ரக் டெலிவரி வந்து பண்ணுறது, டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் காசிங் வந்து வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது, அந்த WBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் என்னென்னலாம் வந்து இது வந்து அதே மாதிரி பாடியில் வந்து ரிப்பேர் பண்ணுறது, இப்போ போன் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நானோ டெக்னாலஜி அப்படின்னு ஹெல்த் செக்டாரில் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ மெடிசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபியூச்சர் மெடிசன் வந்து நானோ மெடிசனாக இருக்க போகுது. அதே மாதிரி ஜீன் பேஸ்டு மெடிசன், அப்போ ஒவ்வொருத்தருக்கும் டோஸ் அப்படின்னு வேரி ஆகும். இப்போ பேராசிட்டமால் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 650 மில்லிகிராம் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க வந்து. அப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட் பேஸ் பண்ணி தான் பேராசிட்டமால் அப்படின்னு டோஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பேஸ்டு ஆன் தர் ஜீன். அப்போ ஜெனட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ டோஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டோஸும் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானோ மெடிசனை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நானோ மெடிசன் வந்து பிளட்ல இல்லைன்னா நம்ம அப்படி இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா வந்து உடனே லங்ஸ்குள்ளே போயிட்டு லங்ஸ்ல வந்து பிளட்டுக்கு போயிட்டு ஸோ அது என்ன பண்ணணும்னா செல்லோட ரொம்ப சின்னது வந்து. அப்போ செல்லுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன நம்ம வேலையை பண்ண சொல்லணுமோ ஸோ அந்த வேலையை வந்து பண்ணோம் அப்படி பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கு, அப்போ கேன்சர் செல்ஸ் பர்டிகுலராக வந்து இந்த செர்டைன் ப்ரோட்டீன் இருக்கு அதில் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரோட்டீனில் போயிட்டு அட்டாச் ஆகி அதை கில் பண்ணும். அப்போ அந்த நானோ மெடிசன் எடுத்து ஒரு மாத்திரையை முழுங்கினாங்க அப்படின்னா என்ன பிளட்ல மிக்ஸ் ஆகிட்டு பாடி முழுக்க சர்க்குலேட் ஆகும். பர்டிகுலராக அதை டார்கெட் பண்ணுறது யாரு அப்படின்னா வந்து அந்த ப்ரோட்டீன் அதனுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ் அதனுடைய பாடிக்குள்ளே போயிட்டு அதை வந்து கில் பண்ணுறது வந்து. ஸோ அப்போ நமக்கு இமீடியட்டாக கேன்சர் கியூர் ஆகும் அப்படின்னா சான்சஸ் இருக்குது அப்படி பார்க்குறோம். ஸோ அதான் ஃபியூச்சர் டெக்னாலஜியாக இது வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க வந்து. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி அதுதான். ஸ்பேஸ் டெக்னாலஜி எதுக்கு, அது என்ன பண்ண போது, அந்த மிஷனுடைய பீரியட் என்ன, எந்த ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து அனுப்புனாங்க, அதனுடைய அவுட்கம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்போட நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ்மெண்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மொபைல் கம்யூனிகேஷன் பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு ஏஐ நானோ டெக்னாலஜி, ஏஐ இன் நானோ டெக்னாலஜி ஏஐ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் வந்து. ஸோ அப்போ வாட் இஸ் ரோபாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோபாட்டிக்ஸ்னா என்ன வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. 10 மார்க்ஸ் அப்படின்னு போகும்போது டிஸ்கஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ரோபாட்டிக்ஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்டு. அப்போ மெடிக்கல் ஃபீல்டில் ரோபாட்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரோபாட்டிக் சர்ஜரி அப்படின்றாங்க வந்து. ஏன் அதையே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து
அது அந்த ப்ரிசிஷன்ஸ் வந்து இப்போ சர்ஜரி பண்ணும்போது வந்து டாக்டர்ஸுக்கு வந்து என்ன ஆகும், ஷேக்கிங் வந்து இருக்கும். ஆனால் அந்த ரோபோட்டிக் அப்படின்றது அதுக்கு ஷேக்கிங்கே கிடையாது. பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டியர் பண்ணுறதோ இல்லை ஸ்டிச் பண்ணுறதோ பண்ணிடும். அதே மாதிரி மினிமம் இன்வேஷன் வந்து இப்போ டாக்டர்ஸ் வந்து உள்ள கையை விடணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்து வயிற்றை வந்து கிழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரோபோட்டிக் அப்படின்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டாக்டர்ஸ் வந்து உள்ள கையை விட வேண்டியதில்லை பேஷண்ட் வயிற்றுல, சர்ஜரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணான்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 ஓட்டையை போட்டு ஒரு ஓட்டையில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கேமரா உள்ள அனுப்பிடுவாங்க. அப்போ கேமரா லைட் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு காமிச்சிடும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் டாக்டர்ஸோட சப்போர்ட்ல தான் உள்ள ரோபோட்டிக் ஆர்ம் உள்ள அனுப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த இடத்துல என்ன பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேன்சர் டியூமர் இருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அப்போ என்னன்னா டே கேர்ல மார்னிங் வராங்க, சர்ஜரி பண்றாங்க, ஈவினிங் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு போயிடலாம். அடுத்த நாள்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆக்டிவா உங்களுடைய ரோல் என்ன ஒர்க் என்னவோ அதை வந்து பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம். இதனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஃபாஸ்டா, அதே மாதிரி டயர்ட் ஆகாது. ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் டயர்ட் ஆகிடுவாங்க. இப்போ சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னும் போது என்னன்னா 3 to 4 hours வந்து நின்றுட்டே இருக்கிறது கஷ்டம் வந்து. பட் ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஒர்க் 24/7 வந்து. ஸோ அந்த மாதிரி இதில் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அப்போ மெடிக்கல் ஃபீல்டில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபியூச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டாக்டர் இல்லாமல் இந்த ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பேஷண்ட்டை கொண்டு போயிட்டு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சா மட்டும் போதும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் அதுவே பார்த்துக்கும். அனஸ்தீசியா எவ்வளோ டோஸ் வந்து. ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு என்ன பண்ணும், இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி முடிச்சிடும் வந்து. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு நீட்டாக வந்து எல்லாம் சரி பண்ணிட்டு அவ்வளோ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க வந்து. அவ்வளோ முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் அந்த ரோபோட்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போது. ஈவன் வி ஆர் கோயிங் டு டிபெண்ட் ஆன் ரோபோட்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து. உங்கள் வீட்டு வேலை செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் தான். இப்போ வேக்யூம் கிளீனர் வடிவத்தில் வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. ஸோ அப்போ எல்லாமே வந்து அப்படி மாறப்போகுது. த கீ ஆஃப் கான்செப்ட் ஆஃப் செல்லுலார் சிஸ்டம் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன் வந்து. ஸோ அப்போ கீ கான்செப்ட் என்ன மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். சிடிஎம்ஏ என்ன, ஜிஎஸ்எம்னா என்ன, ஸோ அதை பற்றி நெட்வொர்க் பற்றி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் டிஃபரன்ஷியேட் பிரிட்ஜ், ரவுட்டர், ரிப்பீட்டர் இன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இந்த மாதிரி தான் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீட்டில் வந்து வைஃபை மோடம் இருக்கு அப்படின்னா உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம பண்ண போகிறது இல்லை. நமக்கு பிவைக்கில் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம சிலபஸ்ல என்ன டாபிக்கும் அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ வைஃபைனா என்ன, அந்த டெக்னாலஜினா என்ன, மோடம்னா என்ன, அந்த மோடத்தில் என்னென்னலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு மீனிங் பிளஸ் அது எப்படி யூஸ் ஆகுது இல்லைன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் வந்து. அது ஃபங்க்ஷன் அப்படின்றதும் யூசேஜ் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிறது அப்படின்றத நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியராக மாறி வந்து பார்த்தீங்கன்னா அதை கலெக்ட் அசம்பிள் பண்ணி டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு திருப்பி அசம்பிள் பண்ணுறது அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது வந்து. ஸோ அதனால் தியரிட்டிக்கலாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது இந்த வேலையை பண்ணோம், அது இந்த வேலையை பண்ணோம், அப்படி யூஸ் ஆகும், இப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி அப்படி தான் படிக்க போகிறோம். அப்போ வைஃபைனா என்ன, லைஃபைனா என்ன, அப்போ அடுத்த டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். அடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னன்னா இப்போ சாதாரண கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர் பண்ற வேலையை வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்டா பண்ணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நார்மல் கம்ப்யூட்டர் வந்து ஒரு கால்குலேஷன் கொடுக்குறீங்க, பெரிய கால்குலேஷன் இருக்கு, லென்த்தியா இருக்கு, அதை பண்ணி முடிக்கிறதுக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நார்மல் கம்ப்யூட்டர் வந்து ஒரு டேட்டா எடுக்குது, லாஸ்ட் ஒரு 200 years மெட்ராலஜிக்கல் டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அப்ப அடுத்து இந்த மாசம் இப்போ பர்டிகுலரா 2025 ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி வந்து காலையில எத்தனை மணிக்கு வந்து சன்ரைஸ் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் நாளைக்கு வந்து மழை பெய்யுமா பெய்யாதா. அப்ப என்ன பண்ணணும், அப்ப அந்த பர்டிகுலரா அந்த ரீஜியன்ல அந்த பிளேஸ்ல ஒரு 200 years டெய்லி வெதர் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி ஃபைனலா வந்து அதை கன்க்ளூட் பண்ணி ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்குற அந்த ஆன்சர் யார் பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் பண்ணும். அதே சூப்பர் கம்ப்யூட்டர் எவ்வளவு நேரத்தில் பண்ணணும், ஒரு 1/2 hourல பண்ணும். அதே நார்மல் கம்ப்யூட்டருக்கு கொடுத்து இந்த டேட்டா அனலைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 120 வருஷம் ஆகுன்னு சொல்றாங்க. அப்ப நார்மல் கம்ப்யூட்டர் வந்து 120 வருஷம் ஒரு வேலையை பண்றது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து 1/2 hourல பண்ணி கொடுக்கும் வந்து. இப்ப ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு அப்படின்னா வந்து எல்லா இடத்துலயும் ஏஐ கொண்டு வந்துட்டால, இப்ப வித் ஏஐ ஹெல்ப்போட அப்ப ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல அந்த டேட்டாவை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனே கொடுக்குது. அப்ப கன்க்ளூஷன் பண்ற வேண்டிய இடத்துல யார் இருக்கானா நம்ம தான் இருக்கோம் வந்து. இப்ப டேட்டாலாம் எடுத்து நம்ம பார்த்துட்டு ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம ரெடி பண்றதுக்கு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு 1 day ஆகுது. இப்ப ஏஐ என்ன பண்ணுன்னா அந்த 1/2 hour அது ஒர்க் பண்ணி ஒரு டேட்டா கொடுத்து அந்த டேட்டாவை அதை ரீட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா
சிம்பிளா வந்து நாளைக்கு காலையில என்னது சன் இத்தனை மணிக்கு ரைஸ் ஆகும், இத்தனை மணிக்கு மழை பெய்யும், கிளவுடியா இருக்கும், இல்லைன்னா ரெய்னி டேவா இருக்கும், இல்லை வெட் டேவா இருக்கும், இல்லை ஹாட் அண்ட் ஹியூமிடா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைன்ல ஆன்சர் கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால தான் இப்போ வந்து எல்லா ஆல் த கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணும் போதுன்னா நம்ம ஆன்சர் எடுக்க போகுது. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா லேர்னிங் தான். அப்போ ஹியூமன் மாதிரி திங்க் பண்றது அப்படின்றது தான் வந்து ஏஐ வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் அதில் இருக்கிறது வந்து. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூ அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹெல்த் கேர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த Sequoia சூப்பர் கம்ப்யூட்டர் வாஸ் லான்ச்டு திஸ் இயர். வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ்? அப்போ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குன்னா எதுக்காக, அது எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. இப்போ டிஃபென்ஸ்ல சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மெட்ராலஜிக்கல் டேட்டால சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம ஒரு மிசைல் அனுப்புறோம் அப்படின்னா அதுலயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் வந்து. ஸோ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிச்சு சதறதான் போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்றது, கலெக்ட் பண்ணி அதை பிளான் பண்ணி அந்த மிசைலை வந்து எந்த பாத்துல கொண்டு போகணும் வந்து, இப்போ டார்கெட் வந்து கரெக்டாக போய் ரீச் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டோம். அப்போ ட்ரோன்ஸ்லயும் என்ன பண்றாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத இடமே இல்லை ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதில் அட்வான்ஸ்டு தான் என்னன்னா சூப்பர் கம்ப்யூட்டர். அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் ஃபோட்டானிக் ரெவல்யூஷன் அண்ட் சகா 220 அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இந்த மாதிரி புதுசா ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஸோ அதை பத்தி சிம்பிளா தான் கேட்பாங்க வந்து. ஏற்கனவே இருக்கிறது அப்படின்னும் போது கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. அப்போ புதிய விஷயம் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளா டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட். புது டெக்னாலஜி புது விஷயமா இருந்ததுன்னா, ஏற்கனவே இருக்கிறது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா போகும். இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 6 பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் எப்பயோ கண்டுபிடிச்சாங்க வந்து. ஸோ அப்போ அதில் 6 பேசிக் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்து போறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கே கம்ப்யூட்டர் வந்து. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன 10 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க வந்து. அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து. இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நம்ம படிக்க போறோம் வந்து. ஸோ அதனால இதை பார்த்து நம்ம பயப்படுறதுக்கு வேலையே கிடையாது வந்து. சிம்பிளா வந்து படிக்க போறோம், அவ்வளவுதான். நெட்வொர்க் சர்வீஸ்னா என்ன, டிரான்ஸ்மிஷன் மீடியா என்ன, ப்ரோட்டோகால்ஸ்னா என்ன, அப்புறம் வைஃபைனா என்ன, ப்ளூடூத்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுட்டு அதை என்ன பண்ண போறோம், ரிவைஸ் பண்ண போறோம், அப்படியே போயிட்டு எழுத போறோம். அதை நம்ம எங்க நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம், டே டு டே லைஃப்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வைஃபை நீங்க உங்க மொபைல் போன்லயே இருக்கு, அது வந்து ஹாட்ஸ்பாட்டை நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா வந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து வைஃபையா வந்து இருக்க பதில். அண்ட் கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி இந்த சைபர் கிரைம்ஸ்ல எப்படி யூஸ் ஆகுது, டிஜிட்டல் ஆர்மடு ஃபோர்ஸஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பாலிசி என்ன அப்படின்றது வந்து நீங்க பார்க்கணும். இப்போ ஆர்மடு ஃபோர்ஸஸ் அப்படின்றது எப்படின்னா டிஜிட்டலா மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ பைலட் எல்லாம் என்ன மாறிட்டாங்கன்னா ஜாய்ஸ்டிக் பைலட்டா மாறிட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பைலட்டுக்கு வேலை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வார் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஈரான் பார்டர்ல சண்டை போட்டுட்டு இருக்கேன் வந்து. ஆனா அவங்க உட்காந்துட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல கலிபோர்னியால உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ அங்க உட்காந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஜாய்ஸ்டிக் தான், அவ்வளவுதான். ட்ரோன்ஸ் எங்க பறந்துட்டு இருக்குன்னா ஈரான் மேல பறந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க லான்ச் பண்ற அந்த மிசைல் எல்லாமே ட்ரோன்ஸ்ல இருந்து போகுது. அப்ப ட்ரோன்ஸ்ல ஒரு கேமரா இருக்கு, ட்ரோன்ஸ் எங்க பறந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப இவங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த டார்கெட் ஜோனை வந்து நோக்கி போயிட்டு கரெக்டா டார்கெட் வந்து ஹிட் பண்ணணும் வந்து. ஸோ இப்போ இதை வந்து பறந்து வர அந்த ட்ரோன்ஸையும் இல்ல அதுல இருந்து வரக்கூடிய மிசைலையோ வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் சிஸ்டம் யார் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஈரான் வந்து. ஸோ அப்ப மாறி மாறி பாம்பு போடுறது அப்படின்றது இப்போ வந்து ஃபைட்டர் ஜெட்ல பைலட் அப்படின்னு ஃபியூச்சர்ல இருக்குமானா இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ ஃபைட்டர் ஜெட் பைலட் அப்படின்றது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது வந்து. அப்படி இருந்தாலும் இந்தியா ஏன் ஃபைட்டர் ஜெட் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ அப்போ வந்து பெரிய சைஸ் பாம்பை எடுத்துட்டு போறது இப்போதைக்கு ட்ரோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றல, சின்ன சைஸ் இல்லைன்னா ட்ரோனே பாம்பா மாறிடும் வந்து. ஸோ அப்போ ஃபைட்டர் ஜெட் அப்படின்னும் போது என்னன்னா அந்த டைம்ல இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்றது. ஆனா ஹியூமன் மாதிரி திங்க் பண்றது அப்படின்றது வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஏஐ யூஸ் பண்ணாலும் சரிதான், இல்லை அந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரிதான், ஹியூமனுக்கு நிகராக இன்னும் வரல வந்து. ஸோ அதனால இன்னும் நம்ம கன்வென்ஷனல் அப்படின்ற வெப்பன்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது சேம் அட்வான்ஸ் வெப்பன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் குறைஞ்சி அப்புறம் நம்ம அந்த இப்போ அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் என்னென்ன இருக்கோ ஸோ அதை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. எல்லாமே ஆட்டோமேட்டிக் லான்ச் தான். நம்ம கிட்ட கேட்காம அதுவே வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்ட். அடுத்து இப்போ considering the threats of cyber poses for the country, India needs a digital armed forces to prevent crimes. Critically evaluated National Cyber Security Policy 2013 and outlining the challenges perceived in its effective implementation. அப்ப சைபர் செக்யூரிட்டி பாலிசில என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வந்து. அப்ப நமக்கு டிஜிட்டல் ஆர்மடு ஃபோர்ஸ் வந்து தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து. ஸோ அப்போ அவங்களுடைய அட்டாக் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வல்னரபிளா இருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து டார்கெட் பண்றாங்க. அது இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து டவுன் பண்றது.
அப்போ டவுன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து மிகப்பெரிய லாஸ் வந்து எக்கனாமிக் லாஸ் வந்து ஏற்படுத்துறது அப்படி பார்க்குறோம். இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுதான் இது. அடுத்து இப்போ சிசிடிவி டெக்னாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் ரேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கேட்கறத குறைச்சிட்டு நமக்கு எப்படி மாறிட்டு இருக்குன்னா அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டா போயிட்டு இருக்கு அண்ட் காம்பனன்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டா போயிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன வந்து. ஸோ பிக் டேட்டா அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிக் டேட்டா அப்படின்றது ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜியா இருந்தது. இப்போ ஏஐ எமர்ஜிங் டெக்னாலஜி ஆயிடுச்சு. இந்த பிக் டேட்டாவை யார் யூஸ் பண்ண போறா அப்படின்னா ஏஐ தான் யூஸ் பண்ண போகுது. அப்போ இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ரீட் பண்ணி நமக்காக சொல்றதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து இமேஜ் ப்ராசஸிங்லாம் வந்து முப்பரிமாண படிமங்கள் ஹாலோகிராம்ஸ் அப்படின்றது வந்து. ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுவோம், அந்த டெக்னாலஜி என்ன, எப்படி வந்து நமக்கு இமேஜ் வந்து 3Dல வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். மெஷின் லேர்னிங் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி 3D பிரிண்டிங்னா என்ன, டெக்னாலஜி என்ன, பிரிண்ட் பண்றது லேயரா பிரிண்ட் பண்ணும், அதான் 3D டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ நீங்க ப்ரோட்டோடைப் வந்து உருவாக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங்ல வந்து ரெடி பண்ணுவாங்க. அப்போ ப்ராக்டிக்கலாக அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பு சைஸு அது யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா அதோட ப்ரோட்டோடைப் உருவாக்குறதுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை. அப்போ 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஷேப் கொடுத்துட்டா போதும், உடனே பிரிண்ட் ஆகி வந்துடும் ரெடியாக வந்து. ஸோ அப்போ பிரிண்ட் ஆகி வரும்போது அந்த மெட்டீரியல் வந்து ஈவன் மெட்டல்லையும் வரும் பிளாஸ்டிக்லேயும் வரும், நம்ம என்ன இது கொடுக்குறோமோ அதுலேருந்து வரும் வந்து. ஸோ அப்போ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மோல்டு ரெடி பண்ண அவசியமே கிடையாது. அதை கோட்டிங் லேயராக பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணணும் அந்த ஷேப்பில் நமக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுமோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இமீடியட்டாக வேணும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு போல்டு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அச்சு மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸில் வேணும்னு சொல்றீங்களோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் வந்து நட்டு போல்டு கொண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ கன்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே 3D பிரிண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு வந்து. ஸ்பேஸ் டெக்னாலஜி அதுதான் வந்து. இப்போ 3D பிரிண்டிங் மிஷின் எடுத்துட்டு போய் ஸ்பேஸ்ல வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், இங்க இருக்கிற டிசைனை மட்டும் சாஃப்ட்வேர்ல சென்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும். அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி என்ன பண்ணணும் அந்த டிசைனை வந்து வாங்கிட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து தேவைப்படுது, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர் அண்ட் டியர் ஆயிருச்சு, இல்லை மெல்ட் ஆயிருச்சு, இல்லை வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னும் போது அப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரிஞ்ச் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ரிஞ்ச் இல்லை ஆனால் அது யூஸ் பண்ணி தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ இருந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 3D பிரிண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ரிஞ்ச் வந்து இல்லை ஸ்பேனரோ ஸ்க்ரூ டிரைவரோ எதோ எனி மெட்டல் பேஸ்டு ஆர் நான் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3D டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா டிஸ்கஸ் சயின்டிஃபிக் அப்ரோச் சாலின் அக்ரிகல்ச்சர் பிரச்சனை என்ன அப்படின்றத கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி ஆர்கானிக் ஃபார்மிங்ல கேட்கல, அப்போ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்ல யார் வந்து நம்பர் 1 இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு இந்தியாவில் வந்து. ஏன் அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க. அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதில் டிராபேக்ஸ் என்ன வந்து. ஸோ அப்போ அதனுடைய பாலிசிஸ் கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட் ஓரியன்டா அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஓரியன்டா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி. ஸோ அப்போ பயோடெக்னாலஜி சிஎஸ்ஐஆர் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டாங்க. சிஎஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு பார்க்குறோம். ஸோ அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வந்து இது நம்ம படிக்க தான் போகிறோம் ஃப்ரெண்ட். வந்து எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்க வேர்டிங்ஸ் எல்லாமே படிக்க தான் போகிறோம். ப்ளஸ் நம்ம பிவிக்கு அப்படின்றது நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ண தான் போறீங்க. அண்ட் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து அண்ட் எக்கோ அண்ட் சோஷியல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் பயோ சேஃப்டின்னு சொல்லிட்டு பெரிய டாபிக் தான் வந்து. ஸோ அப்போ ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்றது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இப்போ ப்ரெசென்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அப்போ கிராப்ஸ் ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ணும்போது சீடுக்காக நம்ம பிரைவேட் கம்பெனி டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. மெயினாக எதுக்காக அப்படின்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அது மாதிரியே வந்து ஷார்ட் பீரியட் அந்த கிராப்போடைய டியூரேஷன் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் நமக்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாக வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த பேசிஸில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் வந்து. அடுத்து இதில் நமக்கு கீ பாயிண்ட்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் அண்ட் பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அப்போ அதுக்கான பேட்டர்ன் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அதை வந்து காப்பி பண்ணி ஏதாவது ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ராயல்ட்டி வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க வந்து. ஸோ அதனால நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக இருந்தது. ஸோ அதை வந்து இப்போ மாற்றி கவர்மெண்ட் வந்து அப்ரோச் என்னன்னா அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃப்ளோரிகல்ச்சர், ஒலரிகல்ச்சர், பொமாலஜி அண்ட் மெடிசனல் பிளான்ட்ஸ் இதெல்லாம் கொஸ்டின் கேட்கல. அப்போ ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். அண்ட் கன்வென்ஷனல் அண்ட் மாடர்ன் ப்ரொபகேஷன் டெக்னிக் வந்து
ஸோ அதே மாதிரி நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஐகார் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அப்புறம் IARI ODOP ஸோ இதெல்லாம் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சாவே போதும். அப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய எய்ம் என்ன ஸோ அப்படின்னு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அப்படி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து கிளாஸ் ஹவுஸ் கண்ணாடி வீடு அதை பத்தி இன்னும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைட்ரோபோனிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரல. போன்சாய் நம்ம சிலபஸ்ல இருக்கு, அது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க ஸோ டெஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன்சாய். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா டேரக்டா இருக்கும். அதுக்கு அடுத்து போகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக் பேஸ் பண்ணி கேட்பாங்க அண்ட் கார்டன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ் தோட்ட அம்சம் மற்றும் செயல்பாடு கொஸ்டின் இன்னும் கேட்கவே இல்லை இதுவரையும். மெத்தட்ஸ் டு ப்ரிசர்வ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்தும் முறை அதை பேஸ் பண்ணி கேட்கல. அப்போ கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் என்ன, பிளான் என்ன, மிஷன் என்ன அப்படின்ற பேசிஸ்ல நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அதனால நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல பார்த்தோம் 30% ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வேஸ்டா போகுது. காரணம் என்னன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாதனால. ஸோ அப்போ ஷார்ட் செல்ஃப் லைஃப் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட் ஃபெசிலிட்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் பண்ணுவாங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ஸோ அப்போ ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னா ஜீன் குளோனிங் பண்றது அது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் இருக்குல்ல ஸோ அதுவும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அந்த மேலே பார்த்தாச்சு. இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் அதில் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒருங்கிணைந்த விவசாயம் அப்படின்னும் போது ஃபார்மிங் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்னா இன்டகிரேட்டடாக கொண்டு போகிறது அப்படின்னும் போது மல்டி கிராப் அப்படின்னு பார்க்குறோம் ஃபார்மிங்ல கொண்டு வரது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பிளான்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், மண்புழு உரம் இது வரைக்கும் கேட்கல, இதுக்கப்புறம் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் உயிர் அறிவியலின் முக்கிய கருத்துக்கள் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சது தான். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டா அந்த லைஃப் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செல் பற்றி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன்ல இருக்கிறது நம்ம படிக்கலாம். அண்ட் அந்த செல் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ப்ரிலிம்ஸ் படிச்ச அதே டாபிக் தான் ப்ரோகேரியோட்டிக் செல், யூகேரியோட்டிக் செல், செல்லோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸ் என்னென்ன இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் செல்லோட டிவிஷன் மைட்டாசிஸ், மியாசிஸ் சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ்ல பார்த்தது தான் ஃப்ரெண்ட். கிளாசிஃபிகேஷன் லிவிங் ஆர்கனிசம் அதுதான் நம்ம கிளாசிஃபிகேஷன் RH விட்டேக்கர் 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணிப்பாரு அப்படின்னு படிச்சோம்னா ஸோ அதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. அப்போ ஜீன் ஜெனடிக்கா பார்த்தீங்கன்னா அதுல டைவர்சிட்டி இருக்கும். ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ் சிற்றினங்களுக்கிடையே வேறுபாடு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஜெனடிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா சேம் ஸ்பீசிஸ்ல ஜெனடிக்கா டைவர்சிட்டியா இருக்கும். இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறையா இருக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்லலாம் ஜெனடிக் டைவர்சிட்டி அப்போ நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ் ஹோமோசெப்பியன்ஸா இருந்தாலும் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேறையாது. எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த சிங்கிள் எம்பரியோல இருந்து டிவைட் ஆன அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸை தவிர்த்து. ஸோ அப்போ ஒரு எம்பரியோ ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டா டிவைட் ஆகி அதுல இருந்து அந்த கரு டெவலப் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்படி டெவலப் ஆகி அதுல அந்த ஃபியூட்டர்ஸ் அதுல அந்த ஹியூமன் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பான். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜெனடிக்கா நம்ம டைவர்ஸ்டா தான் இருப்போம். இப்போ லைக் ஜீப்ரா இருக்கு அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜீப்ரோட லைன்ஸ் எதுக்கும் மேட்ச் ஆகாது. இப்போ லைன் இருக்கு, லைனோட அந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா கோடு இருக்குல்ல ஸோ அது மேட்ச் ஆகாது. ஒரு லைனுக்கும் டைகர் ஒரு டைகருக்கும் இன்னொரு டைகருக்கும் மேட்சே ஆகாது அப்படின்னு. ஸோ அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா ஜெனடிக் டைவர்சிட்டி இருக்கு. அப்போ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அப்படின்னும் போது என்னன்னா வேறு சிற்றினங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இப்போ பிக் கேட்ஸ்ன்னு சொல்லும் போது அதுலேயே பார்த்தீங்கன்னா லைன் இருக்கு, டைகர் இருக்கு, லெப்பார்ட் இருக்கு, ஸ்னோ லெப்பார்ட் இருக்கு, க்ளவுடர் லெப்பார்ட் இருக்கு, சீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சதுதான் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இப்போ ரீசெண்டாக என்னென்ன வருதோ சம்மந்தப்பட்டது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல வர்றது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஸ்டாட்டிக்ல இருக்கிறது நம்ம படிப்போம். ப்ளஸ் நம்ம PVQல இருக்கிறது படிப்போம். இப்போ B complex vitamins enumerate biological functions of these vitamins. Why are B complex vitamins are essential? அப்போ B complex அப்படின்ற வைட்டமின்ஸ் அப்படின்றது அதனுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். அப்போ என்ன பண்ணும் நம்ம பாடியில, அப்போ அந்த வைட்டமினோட ரோல் என்ன ஸோ அப்போ என்னென்ன மாதிரி அது ட்ரிகர் பண்ணணும் பாடியில, அப்புறம் அது ஏன் எசென்சியல் அப்படின்றது போது அது என்னென்ன டிசீஸ்ல நம்ம காப்பாற்றும் அப்படின்றது அதனால எசென்சியல் அப்படி பார்க்குறோம். இல்லைன்னா அது டிஃபிஷியன்சினால நம்ம டிசார்டர் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டிசார்டரோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி. அடுத்து ரெஸ்பிரேஷன், பசுங்கணிகள் குளோரோபிளாஸ்ட் ஏற்கனவே அந்த ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் இருக்குல்ல அந்த கொஸ்டின் இங்கே தான் வரும். அதை நம்ம மாற்றி போட சொல்றேன். பசுங்கணிகளின் உள்ள அமைப்பு அதன் செயல்பாடுகளையும் விவரி. எக்ஸ்பிளைன் த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் பிளட் சர்க்குலேஷன் ரத்தம் மற்றும் ரத்த ஓட்டம் அதுல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம். எண்டோகிரைன் சிஸ்டம்னா நமக்கு ஹார்மோன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கல.
அண்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட் கழிவுகளை சிறுநீரகத்தை பத்தி கேட்டிருக்காங்க. பாலூட்டிகளின் சிறுநீரகத்தில் சிறுநீர் பிரித்தெடுப்பது. டெஸ்கிரைப் பிசியாலஜி யூரின் ஃபார்மேஷன்ஸ் இந்த மேமலியன் கிட்னி, எப்படி யூரின் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம். ஸோ அப்போ யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளாமரோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா கிளாமரோஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அது நெஃபரான்னு சொல்லுவோம். ஸோ அந்த செல் என்ன பண்ணோம்னா பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக் வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது, எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ இது அந்த வேலையை வந்து பண்ணும். ஸோ அப்போ ஃபிசியாலஜி ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கொஸ்டின் கேட்டுக்கோங்க. சிம்பிளாக கிட்னியோட ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நாம வந்து மெயினாக என்ன யூரின் வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பயோ கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணுது. பயோ கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸோட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பயோ கம்யூனிகேஷன் அப்படின்னும் போது நம்ம எப்படி அதோட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு, பயாலஜிக்கலாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றது அதனோட மீனிங். அதுக்கடுத்து ஃபெரோமோன்ஸ் வந்து அண்ட் அலிலோ கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் நமக்கு இன்னும் கொஸ்டின் கேட்கல. ஜெனடிக் சயின்ஸ் ஹெரிடிட்டரி வந்து ஜீன் மாற்று உயிர்கள், டிரான்செனிக் ஆர்கன்ஸ் வந்து டிரான்செனிக் ஆர்கானிசம்ஸ், ஹீமோஃபிலியா, ஜீன் தெரபி வந்து சில ஆல்ரெடி கேட்டிருக்கிறது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஹீமோஃபிலியா அப்படின்னா நமக்கு தெரியும் வந்து. ஸோ அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் லிங்க்டு குரோமோசோம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிசார்டர் வந்து இருக்கு. அதே மாதிரி ஜீன் தெரபி அப்படின்றது வந்து எப்படி ஜெனட்டிக்லாம் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ், கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் ரெமிடிஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ என்னென்ன டிசீஸ், இப்போ ஆன்டிசெப்டிக் வந்து ஸோ அது கேட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு, அப்புறம் டைப் 2 டயாபெட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க வந்து. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் பற்றி கேட்டிருக்காங்க, டிசீஸ் அண்ட் போலியோமிலிட்டிஸ் வந்து, COVID-19, ஃபிக்ஸ்டு டோஸ் ஆஃப் ட்ரக் காம்பினேஷன்ஸ், FDCs, அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், அடுத்து PCP NDT ஆக்ட் வந்து. ஸோ அந்த குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அது வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிசீஸ்ல அது மோலிகுலர் பிரஸ்ட் இமேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழுக்க மார்பக இமேஜிங் சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ ஆல்ரெடி கொஸ்டினாக கேட்டது வந்து. அடுத்து இந்த ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக் அபியூஸ் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கர்ஸ் வந்து, அதே மாதிரி ட்ரக் டி அடிக்ஷன் அண்ட் டோப்பிங் ஒன்று இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது இந்த வருஷம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நியூஸ் பேப்பர்ல இப்போ தான் எமர்ஜ் ஆயிருக்கு ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ சினி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கு, அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிலர் மாட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி வந்து பஞ்சாப்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கிளம்பி இப்போ தான் அடங்குச்சு. இப்போ திருப்பி தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது வெளியே வருது அவ்வளோ. அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டெக்னாலஜி வந்து. ஸோ அப்போ ஸ்டெம் செல்ஸ், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அண்ட் யூஜெனிக் வந்து ACTN3 ஜீன் வந்து. ஸோ அதனால் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க வந்து ஆல்ரெடி. அதுவும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து சிவேஜ் ட்ரீட்மெண்ட், கவர்மெண்ட் பாலிசி, ஆர்கனைசேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் கேட்கல, இதுக்கப்புறம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் DRDO வந்து ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின். S-400 நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது, ரீசெண்டாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா பாகிஸ்தான் அனுப்பின மிசைல் எல்லாமே தடுத்து பிளாஸ்ட் பண்ணது ஏர்ல அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இந்த S-400 தான் வந்து. ஸோ அது இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு வந்து. முன்னாடி நம்ம வாங்கி ரெடியாக வச்சிருந்தோம். அப்போ DRDO பற்றி அதே மாதிரி ஆர்கனைசேஷன் எப்போ செட்டப் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஓஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்காய்ஸ் வந்து. ஸோ அதை பற்றி பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேட்டிக் சர்வீஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அண்ட் மெடிக்கல் டூரிசம் வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசத்தில் அட்வான்ஸ்டாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்பத்தில் இந்தியர்களின் பங்கு, இப்போ நோபல் பரிசு பெற்ற இந்தியர்களின் பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து. ஸோ அப்போ நோபல் லாரட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க வந்து. போஸ் ஐன்ஸ்டீன் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் இந்தியா, இந்த CSIR பற்றி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேசிய கிரீன் நேஷனல் ஹைவேஸ் வந்து, அப்புறம் தமிழ்நாடு ICT பாலிசி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க வந்து. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மிஸ்லனியஸ்ல வந்து ஈரநில திட்டங்கள், வெட்லாண்ட்ஸ் மிஷன், பயோடைவர்சிட்டி ரிசோர்ஸ், DNA ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம், மிஷன் சக்தி, நியூக்ளியர் வின்டர், அப்புறம் போபால் கேஸ் ட்ராஜடி, ஆசிட் ரெயின் அண்ட் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி, அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரீவியூல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரெண்ட் வந்து கீவேர்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கு வந்து. ஸோ பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டைரக்டா இருக்கு வந்து. அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜியா இருக்கு, நமக்கு என்னன்னே தெரியல வந்து.
சில வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு அப்ளிகேஷன் அண்ட் யூசேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு வந்து. ஸோ அப்போ நமக்கு எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட், அவ்வளோதான். இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது, அதோட அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப பழசா இருந்தது அப்படின்னா அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டெப்தா போவாங்க. புதுசா இருக்கு அப்படின்னா என்னன்னு மட்டும் தான் கேட்பாங்க வந்து. அதே மாதிரி இப்போ புதுசாகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா அதோட யூசேஜ் அண்ட் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ எல்லாமே நம்ம ஒரே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இவங்களும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் அது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத நம்மளோட டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா பிவைக்கு. இப்போ நம்ம பிவைக்கு போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது. அப்போ நம்ம எப்படி போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் சிலபஸை கவர் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அது மாதிரி நம்ம டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் கவர் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பிவைக்கு போனோம் அப்படின்னா பிவைக்கு ஈஸியாக இருக்கும் வந்து. எடுத்தோடனே பிவைக்கு போனோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம புக்கில் இருக்க போது, அதே மாதிரி நம்ம டெய்லி டெஸ்ட்லையும் வரப்போகுது, வீக்லி டெஸ்ட்லையும் வரப்போகுது, கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரப்போகுது, ப்ளஸ் நம்ம கிளாஸ்லையும் இருக்க போகிறத நம்ம தேவையில்லாமல் இப்போ போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்க வேணாம். அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக போகும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எது தேவையோ புது கான்செப்ட் ஏதாவது இருக்கு, இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று இருக்கு, அது வந்து இப்பயும் ரிலவெண்ட்டாக இருக்கு அப்படின்னா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் ஆர் இன்ஸ் மேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அப்படி தான் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஓகேங்களா?